வணக்கம். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு 12,000 ரூபாய் உதவித்தொகை கிடைக்க போகுதுன்னு ஒரு செய்தி பயங்கரமா பரவிட்டு இருக்கு. இது உண்மையா? இந்த திட்டத்துக்கு பின்னாடி என்ன இருக்கு? வாங்க, இத பத்தி தான் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போறோம். சரி, விஷயத்துக்கு வருவோம். 12,000 ரூபாய்ங்கிற ஒரு பெரிய தொகை கொடுக்க போறதா ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இந்த எண்ணம் எங்கிருந்து வந்துச்சு? இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் என்னென்ன? அதையெல்லாம் இப்போ உடைச்சு பார்க்கலாம். இந்த 12,000 ரூபாய் திட்டத்தை நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மாநில அரசு சமீபத்துல கொடுத்த 5,000 ரூபாய் பத்தி நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் ஒரு பெரிய அரசியல் நிதி சம்பந்தப்பட்ட கதைக்கு ஒரு அடித்தளமாவே இருக்கு. சரி, எல்லாம் ஓகே. ஆனா ஏன் இப்போ திடீர்னு இந்த 12,000 ரூபாய் திட்டம் பத்தி பேச்சு வருது? இங்க தாங்க விஷயமே இருக்கு. டைமிங். அது ஒரு பெரிய அரசியல் வியூகத்தை நோக்கி நேரா கை காட்டுது. மாநில அரசு சமீபத்துல கொடுத்த அந்த உதவித்தொகை மக்களுக்கு மத்தியில ரொம்பவே பாப்புலர் ஆச்சு. இப்போ கண்ணு முன்னாடி 2026 மாநில தேர்தல் வரப்போகுது. அதனால வாக்காளர்களை கவர்றதுக்காக மத்திய அரசு ஒரு பெரிய கவுண்டர் மூவ் பண்ண பிளான் பண்றதா தகவல்கள் சொல்லுது. இந்த திட்டத்துக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜிய இந்த ஒரு கோட் ரொம்ப அழகா சொல்லுது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில நடந்ததா சொல்லப்படுற ஒரு ஹை லெவல் மீட்டிங்ல மாநில அரசோட 5,000 ரூபாய் திட்டத்தோட தாக்கத்தை முறியடிக்கணும்னா அதை விட ஒரு பெரிய தொகையை மத்திய அரசு நேரடியா மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு விவாதிச்சிருக்காங்க. சரி, 12,000 ரூபாய் கொடுக்கறதுனா அதுக்கு பணம் எங்க இருந்து வரும்? ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒன்றும் முழுசா புது பணம் கிடையாது. இப்போ ஏற்கனவே இருக்கிற பல மத்திய அரசு மானியங்களை ஒன்னா சேர்த்து ஒரு மெகா பேக்கேஜ் மாதிரி கொடுக்கறது தான் பிளான். இந்த திட்டம் எப்படி வேலை செய்ய போகுதுன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது. அதாவது PM கிசான் மாதிரி விவசாயிகளுக்கான திட்டம், அப்புறம் எரிவாயு, உர மானியம்னு பல திட்டங்கள்ல இருந்து வர பணத்தை ஒன்னா இணைச்சு வருஷத்துக்கு 12,000 ரூபாய்னு ஒரே பேமெண்டா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி கொடுக்கறது தான் அவங்களோட நோக்கம். சரி, இப்போ ஒரு கேள்வி. மாநில அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி, அவங்க அனுப்புற பணம் சரியா அவங்கள வந்து சேரணும் இல்லையா? அதுக்கு நீங்க என்ன செய்யணும், எப்படி தயாரா இருக்கலாம், அதை பத்தி இப்ப பார்க்கலாம். மாநில அரசு, மத்திய அரசு 2 பேருமே DBT, அதாவது நேரடி பணப்பரிமாற்ற முறையை தான் பயன்படுத்துறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா பணம் எந்தவித இடைத்தரகர்களும் இல்லாம டைரக்டா அவங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்துடும். ஆனா இந்த DBT சிஸ்டம் சரியா வேலை செய்யணும்னா ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. உங்க ஆதார் கார்டு ஒரே ஒரு முதன்மை பேங்க் அக்கவுண்டோட கரெக்டா இணைக்கப்பட்டிருக்கணும். இதுக்கு பேர் தான் NPCI மேப்பிங். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? இதோ உங்களுக்கான ஒரு 3 படி சரிபார்ப்பு பட்டியல். மாநில அரசோ இல்ல மத்திய அரசோ படம் அனுப்பும்போது எந்த தாமதமும் பிரச்சனையும் இல்லாம உங்களுக்கு வந்து சேரணும்னா இந்த 3 விஷயமும் பக்கவா இருக்கிறத நீங்க உறுதி செஞ்சுக்கணும். இங்க ஒரு சின்ன எச்சரிக்கை. சில சமயம் நீங்க ஒரு புதுசா பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரைமரி அக்கவுண்ட் செட்டிங்க மாத்திட வாய்ப்பு இருக்கு. அதனால பணம் வர்றதுக்கு எந்த அக்கவுண்ட் செட் ஆயிருக்குன்னு அப்பப்போ ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. சரி, மத்திய அரசோட திட்டம் இன்னும் முன்மொழிவு கட்டத்துல தான் இருக்கு. ஆனா ஏற்கனவே மாநில அரசு கொடுத்துட்டு இருக்கிற நிதி உதவி திட்டம் பத்தியும் சில முக்கியமான அப்டேட்ஸ் இருக்கு. அதையும் பார்த்திடலாம். மாநில அரசோட திட்டத்துல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இதோ லேட்டஸ்ட் தகவல். இப்போதைக்கு புதுசா அப்ளை பண்றது தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒருவேளை உங்க அப்ளிகேஷன் முன்னாடியே நிராகரிக்கப்பட்டிருந்தா நீங்க இப்போ மேல்முறையீடு செய்யலாம். அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல மாசம் தர தொகையை இரட்டிப்பாக்குவோன்னு அரசாங்கம் சொல்லிருக்கு. சமீபத்துல கொடுத்த 5,000 ரூபாயில 2,000 ரூபாய் கோடைகால நிவாரணத் தொகையா இருந்தது. இதனால ஒரு பரவலான கோரிக்கை எழுந்திருக்கு. அதாவது அந்த 2,000 ரூபாய இப்போதைய திட்ட பயனாளிகளுக்கு மட்டும் கொடுக்காம எல்லா ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கும் கொடுக்கணும்னு மக்கள் கேக்குறாங்க. இது எல்லாமே நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. நேரடி பணப்பரிமாற்றம் ஒன்னது அரசியல்ல ஒரு முக்கியமான கருவியா மாறிக்கிட்டே வருது. அப்படி அரசுகள் நமக்கு ரொக்கமா பணம் கொடுக்கும்போது அதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான விலை என்ன? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த விளக்கத்தில் இணைந்ததற்கு நன்றி.